நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் என்ற சொல் அடிக்கடி வந்து போவதை நாம் கவனித்திருக்கலாம். நமது திருமணத்தின் பொழுது கூட வேத மந்திரங்கள் ஓத என்று கூறுவார்கள். நமது முன்னோர்கள் நமக்கு எது நடந்தாலும் அது விதியின்படி நடக்கிறது, வேதத்தின்படி நடக்கிறது என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த வேதம் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது, வேதம் என்ற சொல் வித் என்ற மூல சொல்லிலிருந்து பிறந்தது என்கிறார்கள். வித் என்பதற்கு விதை, அறிவு, இந்த மாதிரி பொருளாக அது இருக்கிறது. நமக்கு விதிக்கப்பட்டது என்று கூட அதை சொல்கிறார்கள். அந்த வேதம் என்பது 4 வகையாக இருப்பது என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். ரிக், யஜூர், சாமம், அதர்வணம் என்பது. வடநாடுகளிலே இந்த 4 வேதங்களையும் கற்றவனை சதுர்வேதி என்று கூறுவார்கள். 3 வேதங்கள் கற்றவரை திரிவேதி என்று கூறுவார்கள். 2 வேதங்களை கற்றவர்களை திவிவேதி என்று கூறுவார்கள். தமிழில் கூட வேதம் தமிழ் செய்த மாறன் என்று நம்மாழ்வார் அழைக்கப்படுகிறார். 4000 திவ்ய பிரபந்தம் என்பது தமிழ் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. இன்னொன்று, இந்த வேதங்களுடைய பிரிவுகளை ஒரு சாரமாக எடுத்து கூறியதான் உபனிஷதம் என்று கூறுவார்கள். அது ஒரு 10 பிரிவாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இது எல்லாமே நமது வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடியவற்றை அல்லது நடந்தவற்றை விளக்குவது தான் இந்த வேதம் என்பதை கூறுகிறார்கள். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் இந்த வேதம் என்ற சொல்லை பல பாடல்களிலே அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். இருந்தாலும் ஒரு பாடலிலே அவர் சொல்ல வந்த விஷயம், ராமன் என்பவன் அவதார புருஷன், ஆனால் அவனையும் இந்த விதி விட்டதில்லை, இந்த வேதம் அவனை விட்டதில்லை. காரணம், ராமன் அவதார புருஷனாக இருந்தாலும் ஒரு பொய்மானை தேடி பின்னால் ஓடினானே, அது அவனது வேதம், அவனது விதி என்று அந்த பாடலிலே கூறியிருப்பார். அந்த பாடல் இது நீரோடு செல்கின்ற ஓடம் என்ற ஒரு பாடல். சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது. ஜஸ்டிஸ் விஸ்வநாத் என்ற ஒரு படத்திலே அந்த பாடலிலே இடையிலே ஒரு சரணத்திலே அந்த மாதிரி வந்திருக்கும். தெய்வம்தான் அன்றிருந்த ராமன், அவன் பொய்மானை தேடியது வேதம், எந்த நெஞ்சங்கள் எதனாலே ஆறும், எந்த குற்றங்கள் எதனாலே தீரும், இது நீரோடு செல்கின்ற ஓடம், இதில் நியாயங்கள் யார் சொல்லக்கூடும் என்ற ஒரு அருமையான பாடலிலே அந்த வேதம் என்ற சொல்லுக்கு விளக்கத்தை கூறியிருப்பார். நமது வாழ்க்கையிலும் கூட இந்த வேதம் என்ற சொல் அடிக்கடி வந்து போகிறதை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோமாக.